السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم. وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. صدق الله العلي العليم. وعن أبي أمامة رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقرأ القرآن فإنه يهدي يوم القيامة شفيعا لأصحابه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்துன் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், சபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குத்துமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் குர்ஆனின் தொடர்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 வேதங்களை அல்லாஹ் அனுப்பினான். 3 வேதம் என்பது அவர்களுக்கு தக்கவாறு அர்த்தத்தை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக 3 வேதங்களை அப்புள்ள மக்கள் பயன்படுத்தினார்கள். அந்த வேதத்தை சில நபிமார்கள் படித்தார்கள், அதன்படி அமல் செய்தார்கள், அதனோடு தொடர்போடு இருந்தார்கள். யாராலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை, யாராலும் கொண்டு வர முடியாத ஒரு எழுத்து என்னவென்றால் அது குர்ஆன் என்றுதான் சொல்ல முடியும். அந்த குர்ஆனோடு யார் தொடர்போடு யார் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை, இம்மை கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமையும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு நற்செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல செய்தி, நல்ல விஷயம் என்பதை பற்றி அவர்கள் கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனோடு தொடர்போடு இருங்கள், அந்த குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள், நாளைக்கு மறுமையில் அது உங்களுக்கு ஷஃபாத் செய்யும், பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த குர்ஆனுடைய தொடர்போடு யார் அதிகமாக இருக்கிறார்களோ
அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில படுத்து கிடக்குறாங்க. தொடையில தன்னுடைய தலையை வைத்து படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் என்பது மாறியது, வேர்வை ஒன்று வந்தது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தூக்கி எறிகிற மாதிரி இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் போது அந்த வஹியை நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மறுபடி, யாரு குர்ஆனை நல்ல முறையிலே ஓதுகிறார்களோ, அந்த குர்ஆனோடு யாரு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ, நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கென்ற ஒரு கண்ணியம் வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபர்ல இருந்து எழுப்பி அவனை குருடனாகவே அல்லாஹ் கொண்டு வருவான். கபர்ல இருந்து எழுப்பி அவனை குருடனாகவே அல்லாஹ் கொண்டு வருவான். மறுமையில கொண்டு வரும்போது அந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும்போது நான் பிரகாசமாக, என்னுடைய கண் பார்வை பிரகாசமாக இருந்தது, நான் எல்லாரையுமே பார்த்தேன், எல்லாத்தையும் நான் பார்த்தேன், எல்லாரும் கூட நான் சேர்ந்து இருந்தேன், சந்தோஷமாக வாழ்ந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை கபூர்ல இருந்து என்னை எழுப்பப்படும் போது என்னை எதுக்கு யா அல்லாஹ் குருடனாக நீ எழுப்புனா என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அல் குர்ஆன் வேதத்தை நீ புறக்கணித்தாய், என்னுடைய குர்ஆனோடு என்னுடைய வேதத்தை நீ புறக்கணித்தார், என்னுடைய குர்ஆனை என்னுடைய வேதத்தை நீ ஓதாமல் விட்டு விட்டாய், அதனால தான் நான் உன்னை குருடனாக நான் உன்னை எழுப்பினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய பார்வை பிரகாசமாக ஆகணும் என்றால், நம்முடைய கண் பார்வைக்கு எந்த விதமான நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய கண்ணுக்கு வரக்கூடிய பல கண்ணுக்கு தெரியாத நோயில இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நாம் அந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அந்த குர்ஆனோடு யார் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய கண் பார்வை பிரகாசமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது, வைதா குரியல் குர்ஆனு வஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்படும் போது அதை காது கொடுத்து கேளுங்கள், அல்லது நீங்கள் வாய் மூடி இருங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு ஆள் குர்ஆன் ஓதுகிறார், காது கொடுத்து நாம் கேட்க வேண்டும், அல்லது நம்மளுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் மௌனமாக இருந்து விட வேண்டும், குறைகள் சொல்லக்கூடாது. அவர்கள் குர்ஆன் ஓதுகிறார், இவர் குர்ஆன் ஓதுகிறார் என்று நாம் அவர்களை குறைகள் சொல்லக்கூடாது. நாம் அமைதியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் நம்மளுக்கும் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யார் குர்ஆனோடு தொடர்பு யார் அதிகமாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை போன்று நாளைக்கு மறுமையில் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களை போன்று நாளைக்கு மறுமையில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களுடைய மறுமை வாழ்க்கை அவர்களை பார்த்தாலே எல்லா நபர்களும் பொறாமைப்படுவார்கள். அவர் யார்? அவர் இந்த அளவுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கிறார்கள், அவர்கள் யார்? அவருக்கு கண்ணியமும் வழங்கப்படுகிறது, அவர் யார் என்று மலக்குமார்கள் முதல் அவர்கள் மீது பொறாமை கொள்வார்களாம். அப்போது அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய வேதத்தை அர்த்தம் புரிந்து அவர்கள் படித்தவர்கள், குர்ஆனோடு அவர்கள் தொடர்போடு இருந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சமாவது நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு நேரம்
இஷா தொழுகை முடிந்து தன்னுடைய தேவைகள்லாம் முடித்து விட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பித்தால் சுபூஹ் வரையும் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். எந்த அளவுக்கு? சுபூஹ் வரையும் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். அந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் மீது ஒரு தொடர்பு வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் குர்ஆனை ஓதுவதில் அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக்கொண்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போன்றுதான் இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எந்நேரமும் குர்ஆன் கையுமாக அலைந்து கொண்டு இருப்பார். எங்க போனாலும் குர்ஆன் கையில இருக்கும். எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா குர்ஆனை திறந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். பயணத்திலே போனாலும் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். இப்படியாக இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை ஓதுவதிலும் குர்ஆனை தொடர்பு கொள்வதிலும் அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்று இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்முடைய தொடர்பு எங்கெங்கேயோ இருக்கிறது. உலகத்தின் மீது தொடர்பு, பொருளாதாரத்தின் மீது தொடர்பு, பல மனிதன் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். எனக்கு அது மீது தொடர்பு நான் வைத்துக் கொள்ள வேண்டும், இது மீது தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், பல ஆசைகள் மனிதர்கள் இருக்கும். ஆனால் அந்த ஆசை என்பது குர்ஆன் மீது நீங்கள் ஆசைப்பட்டு அந்த குர்ஆனை தொடர்போடு நீங்கள் இருந்தால் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக அமையும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுவாகவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மதீனாவிலேயே மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அவர்களை போன்று வியாபாரம் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வியாபாரத்திலே கலை கண்டவர்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைராவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறாங்க. பணம் கொடுத்து, நீங்க ஏழையா இருக்கீங்க, கொஞ்சம் செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம கொடுப்போம் அல்லவா? நம்மளுக்கு தெரியும் யாரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவர் கொஞ்சம் கொடுத்து உதவுனா நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு எதுக்காக அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நம்ம எல்லாம் நினைச்சு அன்போடு கொடுப்போம். அதே மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சரியான கோபம் வந்து விட்டது. நான் என்ன ஏழையா? நான் என்ன பணம் காசு இல்லாதவனா? நான் பணக்காரனா இருக்கிறேன், எனக்கே பணம் தாரிய அப்படின்ட்டு சொல்லும் போது கோவப்பட்டு உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட போறாங்க. அலி அவர்களே, நான் என்ன ஏழையா? நான் என்ன முசாபிரா? நான் என்ன பிச்சைக்காரனா? எனக்கு உஸ்மான் பணம் கொடுக்காரு, காசு கொடுக்காரு அப்படி இல்லைங்க. நீங்க ஏழை, எனக்கு தெரியும், நீங்க முடியாதவங்க, சிரமத்தில் இருக்கீங்க, ஏழையா இருக்கீங்க, அதனால அவர் கொடுத்து உதவுதாரு என்று சொல்லும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அல் குர்ஆன் அல் கினா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, யாரு குர்ஆனோடு தொடர்பு யாரு வைத்துக் கொள்கிறார்களோ அவனை விட பணக்காரவர் யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. அவரை விட பணக்காரவர் யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. நான் பணக்காரன், நான் எப்போதுமே குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், நான் குர்ஆன் கையுமா இருக்கிறேன். என்னை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது குர்ஆன் அல் கினா, நீ பணக்காரன், என்னை பார்த்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எனக்காக எப்படி பணம் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லும் போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சரிங்க மன்னிச்சுக்கோங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன்னிப்பு கேட்டு அவங்க கொடுத்த பணத்தை மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிறல, நான் குர்ஆன் எப்போதுமே நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், நான் குர்ஆனோடு தொடர்பு நான் இருக்கும்போது என்னை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீங்க தான் பணக்காரன். யாரு குர்ஆனோடு தொடர்போடு குர்ஆனும் கையுமாக யார் அதிகமாக தனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு குர்ஆனோடு தொடர்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களை போன்று பணக்காரவர் யாருமே இல்லை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குர்ஆனோட தொடர்பு யார் வைத்துக் கொள்கிறார்களோ, இப்ப இருக்க அம்பானி எல்லாம் தோத்துருவான். இப்போ குர்ஆன் தொடர்பு யார் அதிகமாட்ட யார் இருக்கு, நம்ம நேரம் கிடைக்குது, ஒரு 5 நிமிஷம் ஒரு அரை பக்கம் ஓதுவோம்,
2 வரி ஓதுவோம், ஒரு 3 வரி ஓதுவோம். அப்படிங்கிற நேரத்தை யார் அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை போன்ற பணக்கார செல்வந்தர்கள் அவர் யாருமே இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ குர்ஆன் மீது நாம் அதிகமாக தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் குர்ஆனை அதிகமாக தொடர்பு வைத்துக் கொண்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அந்த நன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராள வழிமுறைகளை சொல்லி காட்டுறாங்க. யாரு குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்ககிட்ட சக்கீனத் என்ற ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிம்மதி, ஒரு கவலை, கணவன் மனைவிக்கு சண்டை, பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டை, வியாபாரத்தில் ஏதோ ஒன்று ஆகி போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைகள், கவலையோடு இருக்கிறோம். அந்த கவலையோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய குர்ஆனை அந்த வேதத்தை எடுத்து நாம் ஓத ஆரம்பித்தால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்தும் கவலைகளும் தீர்ந்து நாம் எதுக்காக வேண்டி கவலைப்பட்டோமோ அந்த கவலை அல்லாஹ் நம்ம சந்தோஷமாக அல்லாஹ் ஆக்கி தருவான். சக்கீனத்தின் சொல்லக்கூடிய மன நிம்மதியை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்துவான். அப்போ குர்ஆனை ஒரு மனிதர் ஓதும் போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலா முசீபத்துகள், நோய்கள், கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் சுபுஹு தொழுதுட்டு சூரத்துல் யாசீன் சூராவை யார் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு ரஹமத்தோடைய மலக்குமார்கள் ரஹமத்தை கொண்டாந்து குத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. சூரா யாசீன் தமிழ்லையும் இருக்குது, அரபியிலையும் இருக்குது. நம்மளால முடிந்த அளவு சுபுஹு தொழுது நம்முடைய வீட்டில் ஓதும் போது நம்முடைய வீடு பிரகாசமா ஆகிறது. வீட்டில் வறுமையா, கஷ்டமா, வறுமை தலை சுத்தி ஆடுகிறதா, கவலையா, கடன் சொல்லையா, ஏதாவது பிரச்சனைகளா, நிம்மதி இல்லையா, சூரத்துல் வாக்கியாவை ஓதுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாக்கியாவுடைய தொடர்பு யார் மகரிப்பு தொழுதுட்டு யார் அந்த தொடர்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். வறுமையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஏராளமான சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனோடு தொடர்போடு இருந்தார்கள். அந்த குர்ஆனை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொண்டார்கள். நம்மளும் அதே மாதிரி அமைத்துக் கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். நாமும் நம்மளால முடிந்த அளவு குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஓதுகிறீர்களோ அங்குதான் உங்களுடைய தங்கும் இடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னா நஹு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்கும்போது அந்த பாதுகாக்கக்கூடிய உள்ளம்தான் நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளத்தில் எப்போதுமே அந்த குர்ஆனுடைய சிந்தனை, அந்த தொடர்பு நம்முடைய எப்போதுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். கபூருடைய வாழ்க்கை விசாலமாக வேண்டுமா? கபூருடைய வாழ்க்கை சொர்க்கத்தினுடைய பூஜொலியாக ஆக வேண்டும் என்றால் அந்த குர்ஆனோடு தொடர்போடு நீங்கள் இருங்கள். அப்ப அந்த குர்ஆனோடு தொடர்போடு நம்ம இருந்தால் கபூருடைய வாழ்க்கை விசாலமாக இருக்கும். குர்ஆன் ஓதுறோம், இது நம்மளால முடிந்த, நம்மளால தெரியுது, சிக்கி திணறி சரளமா ஓதக்கூடியவர்களை விட யார் சிரமப்பட்டு சிக்கி திணறி கஷ்டப்பட்டு யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியாக ஓதும் போது அந்த குர்ஆனோடு தொடர்பு நான் இருக்கும்போது நாம் மரணித்தாலும் கபூர்ல கொண்டு வைக்கும் போது அங்கே நடக்கக்கூடிய வேதனைகள், பாம்பு, தேளு, பள்ளி, பூதா எல்லாமே உள்ள வந்து அடையும். நாம் பாவியாக இருந்திருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவியாக இருந்தாலும் ஏதோ ஒரு மனசாட்சிப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆனை தூக்கி முத்தமாவது கொடுத்து அவன் வச்சிருந்தான். அவன் கபர்ல கொண்டு அவனை வைக்கும் போது அந்த குர்ஆனுடைய வாசகம், அந்த குர்ஆனுடைய உள்ள வந்து நிற்கும். தொடாதே, அவன் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய வேதத்துக்கும் ரொம்பவும் நெருக்கமானவர், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய வேதத்துக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் என்று சொல்லி அந்த குர்ஆன் என்பது கபூர்ல வரக்கூடிய பல விசசந்துகளை விட்டும் பல ஆபத்துகளை விட்டும்
அந்த குர்ஆன் என்பது கபூரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்போ குர்ஆனுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நோய் ஒன்று வருதா, ஏதாவது தலைவலி ஒன்று வருதா, ஏதாவது ஒன்று வருகிறதா என்றால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதுங்கள். குர்ஆனில் ஏகப்பட்ட வசனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நிவாரணைக்குள்ள வசனங்கள் ஏராளமான ஆயத்துகள் இருக்கிறது. அதோடு தொடர்போடு நீங்கள் இருங்கள், அதை ஓதி ஊதுங்கள். உங்களுடைய நோய்கள் அனைத்தும் குணமாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்து நிலைமையில கிடக்குறாங்க. அவர்களுக்கு ஆசை குர்ஆன் ஓதணும்னு ஆசை. ஏன்னா அவங்க குர்ஆனை நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக ஓதி இவங்க கேட்டு மறுபடியும் ஓதுவார்கள். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்து நிலைமையில கடக்கும் போது ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க, ஆயிஷா அம்மாவே, ஆயிஷாவே, நான் அல்லாஹ்வுடைய வசனத்தை நான் ஓத வேண்டும், என்னையால் ஓத முடியல, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஓதி ஊதி என்னுடைய கையில நீங்கள் தடவுங்கள், நான் என் மீது நான் தடவி கொள்ளுகிறேன் என்று நபி அவர்கள் சொல்லும் போது ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபாத்திஹா சூராவை ஓதி, குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை ஓதி, குல் அஊது பிரப்பின்னாஸ் சூராவை ஓதி அவர்கள் கையில ஊதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அப்படி தடவினார்கள். அதை நபி அவர்களும் தடவும் போது தன்னுடைய உடம்பில் இருந்த சூடு தணிஞ்சது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம்! அப்ப குர்ஆனோடு தொடர்போடு இருந்தால் நம்முடைய உடம்பு சூடாக இருந்தாலும் சரி, பல நோய்கினால் பாதிக்கப்பட்டாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குர்ஆனோடு தொடர்போடு நாம் இருக்கும் போது நம்முடைய நோய்கள் மறைந்து ஓடி விடுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையணும், மறுமையுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையணும், கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையணும் என்றால் குர்ஆனின் சாட்சியாக நம்மளுக்கு வரணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனோடு தொடர்போடு நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க அல்லவா, உமாமத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يقرأ القرآن فإنه يهدي يوم القيامة شفيعا لأصحابه. யார் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமா அந்த குர்ஆன் என்பது நாளை கியாமத் நாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம நிறைய நன்மை செஞ்சிருப்போம், தர்மம் கொடுத்திருப்போம், ஜக்காத்து கொடுத்திருப்போம், எல்லாமே நற்காரியங்கள் செஞ்சிருப்போம். ஏதோ ஒரு பாவத்தினால் நாளைக்கு ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்கு போவோம், ஒரு நன்மை இல்லை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பும் போது நாம் இந்த உலகத்தில் இருந்து வாழும் போது அந்த குர்ஆனோடு தொடர்போடு சில நேரங்கள் இருந்தோம் அல்லவா, நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த குர்ஆனோடு தொடர்போடு சில நேரங்கள் இருந்தோம் அல்லவா, அந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில் சாட்சியாக வந்து நிற்கும். யா அல்லாஹ், இவர் பாவியாக இருந்தாலும், இவர் நிறைய பாவங்கள் செய்திருந்தாலும், இவர் இந்த உலகத்திலே வாழும் போது சிறிது அளவு நேரத்தில் உன்னுடைய வேதம் என்ற அந்த குர்ஆனோடு தொடர்போடு என்னிடத்தில் இருந்தால் அதனால் நீ அவர் நரகத்துக்கு அனுப்பாதே, அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று அந்த குர்ஆன் வாதாடும். அதற்கு ஷஃபாஅத்துல் குர்ஆன் சொல்வார்கள். நாளைக்கு மறுமை நம்மளுக்கு பரிந்துரை செய்யக்கூடியது யாருமே வரமாட்டாங்க. பையன் வரமாட்டான், மனைவி வரமாட்டாங்க, பிள்ளைகள் வரமாட்டாங்க, சொந்த பந்தம் யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே நம்மளை கண்டு தெரிச்சு ஓடிடுவார்கள். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக, நம்மளுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு வகி என்றால் அது அல்லாஹ்வுடைய குர்ஆன். அப்ப அந்த குர்ஆனோடு தொடர்பு நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இம்மை மறுமையுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எந்த விதமான கருத்தும் இது கிடையாது. ஒரு சஹாபி கனவு பார்க்குறாங்க. கனவை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய விரல்ல தேனையும் நெய்யையும் தப்புவதாக நான் கனவு கண்டேன் அப்படின்ட்டாங்க. என்னது? தேனையும் நெய்யையும் நான் தப்புத மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ட்டாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த கனவை பற்றி விளக்கம் கேட்டாங்க. இப்போ விளக்கம் கேட்கும்போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தேன் என்பது அல் குர்ஆன், தேன் என்பது அல் குர்ஆன், நெய் என்பது தௌராத் என்று சொன்னார்கள். தேன் என்பது எப்போதுமே கெட்டு போகாது. நீங்க வருஷ கணக்கில் வச்சாலும் சரி, தேன் என்பது எப்போதுமே கெட்டு போகாத ஒரு பொருள். ஆனா நெய் என்பது சில நாட்களில் கெட்டு போக ஒரு மாதிரியே ஆயிரும். அதே மாதிரித்தான் அப்புள்ள மக்கள் அவர்களுக்கு தக்கவாறு அர்த்தத்தை மாற்றிக்கொண்டு தௌராத் வேதத்தையும் இன்ஜீல் வேதத்தையும் அவர்கள் புறக்கணித்தார்கள். அந்த வேதம் அவரோடு முடிந்து விட்டது. ஆனால் அழியாத ஒரு குர்ஆன் என்றால் அது தேனுடைய குர்ஆன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ குர்ஆனோடு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக மாறி விடுகிறது. எவ்வளவு ஒரு தத்துவம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கனவுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி விளக்கம் சொல்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக மாறணும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கை இனிப்பாக மாறணும் என்றால், அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனோடு தொடர்பாக இருந்தால் தேனை விட இனிப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு குர்ஆன் மீது பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சொல்வாங்க அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக்க வ அலைக்க, குர்ஆன் என்பது உங்களுக்கு சாதகமாக மாறும் அல்லது பாதகமாக மாறும். நம்ம குர்ஆனை நல்ல முறையில் பயன்படுத்தினா நாளைக்கு மறுமையில் நம்மளுக்கு சாதகமாக வந்து நிற்கும். குர்ஆனை எடுத்து கூட பார்க்காம இன்னைக்கு நிறைய நபர்கள் பொதுவாகவே பள்ளிவாசலில் பள்ளிவாசல் புதுசாக ஒரு பள்ளிவாசல் கட்டினாலும் சரி, பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் அந்த பழைய குர்ஆன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பழசு கிழிஞ்சு போனது, கண்ட கலியில குப்பை, அந்த குர்ஆனோட கிழிந்தது எல்லாத்தையுமே கொண்டு வந்து பள்ளிவாசல் சேர்த்துருவாங்க. இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் குர்ஆன் இருக்க இல்லையோ, பள்ளிவாசல் எல்லா கிழிஞ்ச குர்ஆன்ல இருந்து எல்லாத்தையும் புக்ஸ் அந்த புக்ஸ் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு பள்ளிவாசல் வீடு காலியாகணும், வீடு காலியாகணும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் நம்மளுக்கு சாதகமாக ஆகணும் அப்படின்னா நம்ம குர்ஆனோடு தொடர்பும் இருக்கும். நம்ம வீட்டில் குர்ஆன் ஓதக்குறளாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும், நம்முடைய மனைவி ஓதணும், நம்முடைய பிள்ளைகள் ஓதணும். அப்படி குர்ஆனை வீட்டில் ஓதும் போது ஒரு நிம்மதி கிடைக்குகிறது. அல்லாஹுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நாம் நினைக்காத அளவுக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொன்னாங்க. அந்த சஹாபி யார் அப்படின்னா உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தொழுதுகிட்டு இருந்தாங்களாம். தொழுதுகிட்டு இருக்கும்போது பக்ரா சூரா ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம். ஓதிக்கிட்டு இருக்கும்போது குதிரை மரண்டு துள்ளி குதிக்குது. பக்கத்துல அவருடைய குழந்தையை படுத்து கிடக்கு. வானத்தில் இருந்து நட்சத்திரத்தை போன்று ஒவ்வொரு நட்சத்திரமா வந்துகிட்டு இருக்கு. இவருக்கு பயம் வந்துருச்சு, என்னமோ நடக்க போகுது. அப்படி நிப்பாட்டிட்டாங்க. இவர் ஓதுற நிப்பாட்டின உடனே மறந்து போன குதிரை நின்று விட்டது. வானத்தில் வந்த நட்சத்திரம் நின்றுச்சு. மறுபடியும் ஓதுறாங்க. இதே மாதிரி நடக்குது. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி தொழுகும் போது நான் பக்ரா சூராவை நான் ஓத ஆரம்பிக்கும் போது குதிரை என்பது மரண்டு துள்ளியது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் வந்து கொண்டு இருந்தது, என்னுடைய குழந்தை பக்கத்தில் படுத்து கிடந்துச்சு, அந்த குழந்தையை குதிரை மிதித்து விடுமா என்ற காரணத்துக்காக நான் ஓதுவதை நிப்பாட்டி விட்டேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அந்த குர்ஆனோடு தொடர்போடு இன்னும் நீங்க அதிகமா இருந்தீங்கடா, நட்சத்திரம் யார் தெரியுமா, மலக்குமார்கள் என்று சொன்னார்கள். நட்சத்திரம் யாரு தெரியுமா, மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் நீங்க இன்னும் அந்த குர்ஆனோட ஓதிக்கிட்டே நீங்க இருந்தீங்க அப்படின்னா மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருப்பாங்க, எல்லா மக்களும் மலக்க பார்த்திருப்பாங்க அப்படின்னாங்க. யார் குர்ஆனோடு தொடர்போடு அதிகமா யார் இருக்கிறார்களோ அவர்களோடு மலக்குமார்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நம்ம பள்ளியாசல்ல ஓதினாலும் சரி, வீட்டில் ஓதினாலும் சரி, நம்முடைய வீட்டுக்கு ரஹ்மத்தோடைய மலக்குமார்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. வீடு எப்போதும் பிரகாசமாக இருக்கும்.
நம்முடைய உள்ளமும் பிரகாசமா இருக்கும், நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டமும் நீங்கி விடும். நம்ம எதை நினைச்சு ஓதுறோமோ எல்லா பலா முசிபத் எல்லாமே அல்லாஹ் நீக்கி விட்டு அந்த ரஹமத்தை அல்லாஹ் கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்துருவான். ரஹமத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அதை விட வேற நம்மளுக்கு என்ன வேணும்? அப்ப நம்ம என்ன, நம்மளால முடிந்த அளவு ஒரு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு நாம் ஓத ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நோய் வராது, நொடி வராது, கவலை வராது, எந்த விதமான கஷ்டமும் வராது. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கலாம், ஊர் மக்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய வியாபாரம், பொதுவாகவே நிறைய நபர்கள் நம்ம ஊர்ல நிறைய பேர் வியாபாரம் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் என்பது எப்போதும் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று சொல்வார்கள். அந்த வியாபாரம் மென்மேலும் பரக்கத்து வரணும் அப்படின்டா சொல்லுவாங்க அல்லவா. இன்னைக்கு என்னங்க வியாபாரமே இல்லை, கடையை திறந்தோம், அந்த அளவுக்கு ஒன்றும் கவலைகள். பொதுவாக முதல் போட்டவங்க அதை எடுக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு வருவாய் வந்தா தான் அவர் குடும்பத்தை அவர்கள் ஓட்ட முடியும். அவர் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கார் என்று யாருக்கும் தெரியாத அவர்கள் அடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய வியாபாரங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமா இருக்கட்டும், கடையா இருக்கட்டும், எந்த மெடிக்கல் ஷாப், எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அந்த கடையில உட்கார்ந்து காலையில போய் கடையை திறந்து பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி கடையை திறந்து அந்த சூரத்தில் பக்ரா இருக்கு பார்த்தீங்களா, பக்ரா சூரா ஓதுங்க. இல்லையா சூரத்தில் யாசீனாவது நீங்க ஓதுங்க. நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் கொட்டிக்கிட்டே இருப்பான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில சஹாபாக்கள் வியாபாரத்திலே கலை கண்டவர்கள் எப்படி ஆவனார்கள்? அல்லாஹுடைய குர்ஆனோடு தொடர்போடு இருந்தார்கள். எப்போதுமே கடை வியாபாரம் பண்ணும்போது அந்த குர்ஆன் எப்போதுமே அவங்க கையில இருக்கும். அந்த கையில இருக்கும்போது அவர்கள் ஓதிக்கிட்டே இருப்பார்கள். வியாபாரம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பரக்கத்து வரணும் அப்படின்டா, நம்முடைய கடன் அடையணும் அப்படின்டா, நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சமாவது பயன்படுத்தி அந்த கடையை திறக்கும் போதாவது நம்ம என்ன செய்யணும்? சூரா யாசீனை ஓதி பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி நாம் கடையை திறக்கணும். பிஸ்மில்லா எடுத்த உடனே யாரும் வேகமா திறக்க. அதே மாதிரி தான் வீட்டு கதவை சாத்தினாலும் பிஸ்மில்லா சொல்லி அடைங்க. கதவை திறந்தோம் அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி நீங்கள் திறங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குகிறது. இந்த ஷைத்தான் இருக்கான, அந்த ஷைத்தானை விரட்டணும் அப்படின்னா அந்த குர்ஆன் தான் தேவை நம்மளுக்கு. ஷைத்தான் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். நம்மளை எப்படியாவது திசை திருப்பி எங்கேயாவது நரகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவான். அவனுடைய ஆசை அதுதான். அந்த ஷைத்தானை விரட்டணும் அப்படின்டா, ஷைத்தானுடைய குணம் நம்மகிட்ட வர வேணாம், வர இருக்கக்கூடாது அப்படின்டா, நம்மகிட்ட அந்த குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அந்த குர்ஆன் தொடர்போடு இருக்கும்போது அந்த ஷைத்தான் என்பவன் நம்மளை விட்டு விரண்டு ஓடிடுவான். ஆஹா, இவர் என்ன குர்ஆனை எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருக்காரு, கடைக்கு நேரத்திலாம் ஓதிக்கிட்டே இருக்காரு, பரவாயில்லைன்னு அவன் ஓடிடுவான். அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வாகனத்துல தனியா போறோம், யாருமே இல்லை, நம்மளும் தனியா இருக்கிறோம், செல்போன் இருக்குது, சும்மா நம்ம உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன சூரா, அலுகும் சூரா, அலம் தர கைஃப, லீலா குரைஷின், வல் ஆதியாத்தி, அல் காரியாத்தி, வல்லோ, இப்படி போன்ற ஒவ்வொரு சின்ன சின்ன உங்களால முடிந்த அளவு அந்த 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 குர்ஆனோட வசனத்து தொடர்போடு நாம் இருக்கும்போது அந்த பயணத்துல போகும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. நாளைக்கு அப்படி எதிர்பாராத ஒரு மௌத்து வந்தா கூட இந்த வசனம் என்பது நம்மளுக்கு ஒரு ஷஃபாத் செய்யக்கூடிய வசனமாக ஆகிவிடும். நம்ம குர்ஆனோடு தொடர்போடு நாம் இருக்கணும், எப்போதுமே நாம் இருக்கணும். அது விட்டுட்டோம் அப்படின்டா நம்முடைய உள்ளம் என்பது பாழடைந்த வீட்டை போன்றது ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க, ஒருவர் குர்ஆன் ஓதுகிறார், அவர் அமல் செய்கிறார், அவர் யாரை போன்றவர் தெரியுமா? ஆரஞ்சு பழம் இருக்கு பார்த்தீங்களா, ஆரஞ்சு பழம் மனம் நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு சுவையா இருக்கும், அதே போன்றவர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நபர்கள் குர்ஆனை மட்டும் ஓதுறாரு, எந்த அமலும் செய்யல, அவர் யாரை போன்றவர் தெரியுமா? அத்தரை போன்றவர். அத்தவும் மணக்கும், அவர் அமல் செய்யல, அதை வாங்கி சாப்பிட முடியுமா? அதை வாங்கி சாப்பிட்டால் கசக்கும், எரிய ஆரம்பிச்சிடும். இது அத்தரை போன்றவர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதாக சொன்னாங்க, அவர் அமல் மட்டும் செய்கிறார், குர்ஆன் ஓதல, அமல் மட்டும் சும்மா வணக்கம் வழிபாடு தொழுகை மட்டும் குர்ஆன்ல ஓதாம அமல் செய்கிறார். அவர் யாரை போன்றவர் என்றால் பேரிச்சம்பழத்தை போன்றவர். பேரிச்சம்பழம் மனமா இருக்கும், மனம் இருக்காது, சுவை மட்டும்தான் இருக்கும், இனிப்பு மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இருக்காது அப்படின்னாங்க. அப்ப நாலாவதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
குர்ஆனும் ஓதாம அமல் செய்யாம யார் இருக்கிறார்களோ அவர் யாரை போன்றவர் தெரியுமா? குமட்டி காயை சொல்வாங்கல்ல, முள்ளு முள்ளா ஒரு காய் இருக்கும். அந்த காயை பார்த்தாலும் அருவருப்பா இருக்கும், அதை உடைச்ச சாப்பிட்டாலும் கசப்பா இருக்கும். இவர் அவர்களை போன்றவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படியா இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உண்ணும் உணவாகவும் ஒரு மனமாகவும் நீங்கள் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப உண்ணும் உணவு அப்படின்னா உணவு ஒரு மனம் நல்ல மணக்குது, நல்ல வயிறு நிறைய சாப்பிடுறோம், அப்போ உணவாகவும் மனமாகவும் நீங்கள் இருங்கள், அதுக்கு பெயர் தான் குர்ஆன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நம்ம குர்ஆனோடு தொடர்போடு இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா இன்னலுக்கும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். வக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால முடிந்த அளவு நீங்க ஓதுங்க அப்படிங்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. உங்களால முடிந்த அளவு முடியுங்க, ஓதுங்க. குர்ஆனையும் ஓத தெரியல அப்படின்னா இருந்தா கூட குர்ஆனை எடுத்தாவது முத்தம் கொடுத்தாவது எனக்கு நெஞ்சில கொண்டு வைத்து அப்படி கொண்டு கண்ணியப்படுத்துங்க. அப்படி இருந்தா கூட அது குர்ஆன் மூலியமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதை மாற்றி விடுவான். நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம், பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்க, பொண்ணுக்கு பொண்ணு கிடைக்க ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அல்லவா, பிள்ளைகளை வீட்டுல உட்கார்ந்து குர்ஆனை ஓத சொல்லுங்க. உட்கார்ந்து ஓது. மனைவியா ஓத தெரிஞ்ச மனைவியா ஓதுமா, ஓதுங்க. உங்களுக்கு தெரிந்தாலும் உங்களுக்கு என்ன வசனம் தெரியுமோ அது தொடர்போடு நீங்கள் இருங்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா முசீபத்தும் நம்ம என்ன நினைக்கும் அது நடக்கும். பொதுவாகவே நீங்க சவால் விட்டு சொல்றேன், யாருக்காவது மணமகன் மணமகள் தேவையா, கடன் அடையணுமா, வட்டியிலிருந்து நீங்க வெளியே வரணுமா, நிம்மதியான வாழ்க்கை நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அது வழிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுமா, நீங்க குர்ஆனை மட்டும் நீங்க எடுத்து நீங்க ஓதி பாருங்க, நீங்க நினைச்சாத வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். இதை விட மருந்து வேற எதுவுமே இல்லை. நோயா ஓதி ஊதுங்க, தண்ணியில ஓதி குடிங்க. வீட்டுல பலா முசிபத்தா அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி ஊதி வீடு ஃபுல்லா தெளிங்க. பலா முசிபத் எல்லாமே நீங்கி நிம்மதியா இருக்கலாம். நீங்க தூங்கும் போது கூட நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்போடு நீங்க தூங்குங்க அப்படிங்க. 3 ஆயத் 3 சூறாக்கள் ஓதி ஊதி உடம்புல தடவி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி நாம் தூங்கினால் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். தூக்கத்துல எந்த விதமான கெட்ட கனவும் வராது, நல்ல கனவு கிடைக்கும். காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்திக்கலாம். நீங்க நினைச்ச நேரத்துல நீங்க எந்திக்கணுமா, நம்ம கரெக்டா 4 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனுடைய வசனத்தை ஓதுங்க. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துன் ஃபிர்தௌஸின் நுஸுலா. கஹஃப் சூராவுல 16வது ஜூஸ்ல ஆரம்பத்துல 3 பக்கத்து தள்ளி அந்த சூரா முடியும். அந்த 3 வசனத்தை நீங்க ஓதி இரவுல நீங்க தூங்குனீங்க அப்படின்னா காலையில எந்திக்கும் போது நீங்க சந்தோஷமா எந்திப்பீங்க. நீங்க நினைச்ச நேரத்தில் நீங்க எந்திக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த அளவுக்கு குர்ஆன் என்பது ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய உள்ளத்துல கொஞ்சமாவது குர்ஆன் இருக்கணும். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, குர்ஆனை நாமே பாதுகாத்தோம், நாமே இறக்கினோம். அந்த பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டியது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த உள்ளத்தில் யாருடைய குர்ஆனை தொடர்பு இல்லையோ அவருடைய உள்ளம் என்பது பாழனி வீட்டை போன்றதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இம்மையுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அந்த குர்ஆனோடு தொடர்போடு இருந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வரக்கூடிய பல முசீபத்தை விட்டும் இப்ப இருக்கக்கூடிய பல முசீபத்து, கடன் தொல்லைகள், வட்டி, மனக்கவலை, மன கஷ்டம், பல நோய் எல்லாத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நீக்கி இந்த குர்ஆன் மூலியமாக தொடர்பு கொண்டு நாளைக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் குர்ஆனோட ஷஃபாத்தை கொண்டு சொர்க்கம் சொல்லக்கூடிய மக்களாக வல்லன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர்வாசிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.